வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பற்றி பார்ப்போம். பிசிபி அசம்பிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சிம்பிள் வே தான். இதில் ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பியை ப்ளேஸ்மெண்ட் பண்ணி மடக்கிக்கணும். இதில் பாருங்கள், எல்லா கம்பியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பெண்ட் பண்ணியிருப்போம். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேலை பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக உட்காரும். மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரே சைடு பண்ணலாம். செரமிக்கும் சரி, க்ரீன் டிஸ்க்கும் சரி, ஒரே சைடு நம்ம பண்ணலாம். நம்ம கீழே விழாத மாதிரி நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணி உட்கார வச்சு நம்ம பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது டிப் சால்ட்ரிங் பண்ணாலும் சரி, ஹேண்ட் சால்ட்ரிங் பண்ணாலும் சரி, கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு சிம்பிள் ஐடியா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுக்கோங்க. அதை ஸ்மோக் எல்லாத்தையும் சக் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை ஸ்மோக் இந்த வகையிலே டிஸ்டர்ப் பண்ணாது. புகை இதுலேருந்து நிறையா வரும். சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் டேஞ்சரே இருக்குது. அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் எல்லாமே அது செக் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஃபேன் அப்படிங்கும்போது எக்ஸாஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்மோக் எல்லாத்தையுமே அது செக் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் ப்ரீத் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா போர்டு எல்லாமே பிளாக் டாட் அந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஃப்ளக்ஸில் லிக்விட் வாங்கி வச்சுக்கோங்க. லிக்விட் வாங்கி வச்சு நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி இதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எதனால் அந்த கம்பியை நான் உங்களுக்கு ஒரே சைடு மடக்க சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சால்ட்ரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஒரே சைடு மடக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களை எந்த வகையிலே டச் ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம அந்த கம்பிகளை பேலன்ஸ் பண்ணி தான் மடக்கி ஆகணும். ஏன்னா காம்பனன்ட்ஸ் கீழே விழுந்துடும் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்மோக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வராது. ரீசன் எக்ஸாஸ்ட் இருக்கிறனால. அப்பப்போ சால்ட்ரிங் டிப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாத்தோ இல்லை லைட் எமர்ஜென்சி வச்சோ நீங்கள் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வர சால்ட்ரிங் எல்லாமே கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பியை மடக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எங்கேயும் டச் ஆகாத மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மைக்ரோ செகண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சால்ட்ரிங் பார்ட் பூரா ஃபில் ஆகும். அப்போ தான் காம்பனன்ட் நல்லாயிருக்கும், ட்ரையும் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீப் சால்ட்ரிங்கில் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை லெட்டோட திக்னஸும் ஒரே மாதிரியே இருக்கும்.
இப்போ ஐசி பார்த்திங்க அப்படின்னா கார்னர் டு கார்னர் மட்டும் பெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பின்னும் நீங்கள் பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு டீசால்ட்ரிங் பண்ணும்போது ஐசி ரிமூவ் பண்ணும்போது ட்ராக்கில் அப்படியே குத்தி அந்த சால்ட்ரிங்கில் குத்தியே ட்ராக் எல்லாமே கட் ஆயிரும். ஸோ 2 கார்னருக்கு மட்டும் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்ரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.